கும்பராசி நேயர்களை கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு, சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும், உலகத்துக்காக வாழ்கிறவர் அவருக்குன்னு வரும்போது யாரும் கிடையாது. நீ எல்லாருக்காகவும் ஓடி ஓடி செய்வ, எல்லா விஷயங்களும் எல்லாம் பண்ணுவேன், செய்வ, பார்த்து பார்த்து செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் உனக்குன்னு வந்ததுன்னா 1960லேருந்து 90க்குள்ளே பிறந்தவர்களுக்கு சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு வழி வந்ததுன்னா, உனக்குன்னு ஒரு வேதனை வந்ததுன்னு, உனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்துன்னா, நீ பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் பொழுது உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீ செஞ்ச தப்பை உன்னை 10 தடவை சொல்லி காமிச்சு உன்னை கொல்லுவாங்க. இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டு இவங்ககிட்ட எதாவது கேள்வி, நான் வேற மாதிரி, நான்லாம் எப்படியா இருந்தாலும் பண்ணிடுவோம், அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த சடன் பிரேக் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இப்போ கூட பாருங்க, சோஷியல் பேசுவர், நிறைய ஹெல்பிங் நேச்சர் எல்லாமே இருக்கும். ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை சுற்றி நிறைய மக்கள் இருப்பாங்க, ஆனால் நீ தனிமையில் தான் இருப்ப சில நேரத்தில். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு டீசெண்டான ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு யோகங்கள்லாம் உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 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 சில நேரத்தில் நல்ல தெய்வ வழிபாடு, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு தெய்வத்தை எடுத்தோன்னா இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்கள மாதிரி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. கும்பம் வாழ்க்கை எல்லோருக்கும் உதவி செய்வார், ஆனால் அவருக்கும் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுலேயும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறேன். எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறது, எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்கு போகணும், நான் ஏதாவது என்னுடைய கும்பராசிக்கு நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, அதாவது இது சாதாரண பதிவு கிடையாது. இது வந்து என்னென்ன, 1960லிருந்து 1990 வரையில பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து எப்படின்னா, வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 1960லிருந்து பிறந்தவர்களிலிருந்து 1990 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா, என் வாழ்க்கையில நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களா? ஒன்று. ஃபேமிலி லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், அதாவது ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? பணம் வந்து போயிடுச்சா, பணம் போயிடுதா, பணம் இல்லையா, கொடுத்து ஏமாத்திட்டாங்களா, லாஸ் ஆகிடுதா, ஹெவி லாஸ் ஆகிடுதா, சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிங்களா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்ததா பார்ப்போம். கோர்ட்டு கேஸு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது வந்து விதி. உங்கள் ஜாதகத்தினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்ட் லைஃபோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள், இப்போ இருக்கிற போராட்டம் என்ன, ஃபியூச்சரில் 2026லேருந்து 36 வருஷத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறார், அதுதான் முக்கியம். எந்த சாமியை நீங்கள் இருக்க பிடிக்கணும், எந்த சாமி உங்களை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. இதை முழுமையாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க 12 ராசிக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்குது, சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், அதாவது எல்லார் கூடயும் இருக்கணும், எல்லாரு கூடயும் நல்லா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் யார் கூடயுமே சேர மாட்டேங்கிறீங்களே, ஏன்? நீங்கள் யார் கூடயுமே சேர மாட்டீங்க. அப்படி நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உலகத்துக்காக வாழ்கிறவர் அவருக்குன்னு வரும்போது யாரும் கிடையாது. நீ எல்லாருக்காகவும் ஓடி ஓடி செய்வ, எல்லா விஷயங்களும் எல்லாம் பண்ணுவேன், செய்வ, பார்த்து பார்த்து செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் உனக்குன்னு வந்ததுன்னா
1960லேருந்து 90க்குள்ளே பிறந்தவர்களுக்கு சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு வழி வந்ததுன்னு, உனக்குன்னு ஒரு வேதனை வந்ததுன்னு, உனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்துன்னு, நீ பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் பொழுது, உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீ செஞ்ச தப்ப உன்னை 10 தடவை சொல்லி காமிச்சு உன்னை கொல்லுவாங்க. ஏங்க, இந்த உலகத்தில் தப்பு செய்யாதவன் யார் தாங்க இருக்காங்க? ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு தவறு எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு தான் இருப்பான். தப்பு செய்யாதவனே எவனும் கிடையாது. ஏதோ ஒரு சிறிய தவறு இல்லாமல் இருப்பான். ஆனால் சில பேர் வந்து அந்த தப்பை திருத்தி மறக்கவும் மன்னிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த தவறை திருத்தின்னு நன்னா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் அதையே நீ திரும்ப 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 கும்பராசி நீ அப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் அவங்கள சில பேர் கொண்டு போயிருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சதய நட்சத்திரம் கும்பராசியிலே பிறந்தவர்கள் 1960லேருந்து 90க்குள்ளே பிறந்தவர்கள், இந்த சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருந்தவங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஆண் சந்ததியில் இருக்கிறவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. நான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. கடன் சுமையினாலையும் பிரச்சனையாலும் திடீர் மரணம் ஏற்பட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா அந்த கும்பராசி ஆனால் அந்த அளவுக்கு வாழ்ந்து அந்த அளவுக்கு 10 பேருக்கு செஞ்சுட்டு போனவங்க. அதுதான் அவங்களோட விஷயமே. இன்னொன்று நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சைல்டுஹுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக யோசிக்குதல், இப்படி செய்யலாம், டிஃப்ரெண்ட் திங்கிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படி வரப்போகிறான்னு எனக்கு தெரியலையே, படிப்பானா படிக்க மாட்டானா, என்ன செய்ய போகிறான், வேலைக்கு போவானா, சம்பாதிப்பானா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுவானா, அப்படியே ஒரு குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கடந்து இவங்க ஓரளவுக்கு வருவாங்க. ஆனால் என்னென்ன இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டு இவங்ககிட்ட எதாவது நான் வேற மாதிரி நான்லாம் எப்படியா இருந்தாலும் பண்ணிடுவோம், அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த சடன் பிரேக் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இப்போ கூட பாருங்கள், சோஷியல் பேசுவர், நிறைய ஹெல்பிங் நேச்சர் எல்லாமே இருக்கும். ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை சுற்றி நிறைய மக்கள் இருப்பாங்க, ஆனால் நீ தனிமையில் தான் இருப்ப சில நேரத்தில். அதனால் நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ. இன்னைக்கு 26, 29 கன்ஃபியூஷன் ப்ளஸ் தனிமை உனக்கு இருக்கும். 29, 32 வரைக்கும் புதிய வழி திறக்கும். 32, 36 மரியாதை, சோஷியல் ஸ்டேட்டஸ், நல்ல பேர் கிடைக்கும். லேட்டானாலும் நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அடுத்த 10 வருஷத்தில் நல்ல யோகமாக இருப்பேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எமோஷன் காட்ட தெரியாது சில பேருக்கு, ஆனால் உண்மையான லவ் இருக்குது, உண்மையான அன்பு இருக்குது. சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு வந்து டிஸ்டன்ஸு, செப்பரேஷன் ஃபீலிங்லாம் சில பேருக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி என்னங்கிறது. ஒரு மைண்ட் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. ஒரே மாதிரி இன்கம் இருக்காது, பல விதத்தில் சில பேருக்கு இன்கம் இருக்கும். சில பேர் இதில் போட்டு எடுக்கலாம், அதில் போட்டு செய்யலாம், இதை போட்டு ஏதோ ஒன்று நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சில பேருக்கு சொந்த வீடு இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க. சில பேருக்கு கூட பிறந்த சகோதரிகள் சரியாக இருக்க மாட்டாங்க. இதனாலே சில பேர் அண்ணன்களை இழந்தவர்கள் இருக்காங்க. ஒரு தங்கையாக இருக்காங்கன்னா அண்ணனை இழந்த தங்கைகள்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சொத்து வாங்குவாங்க, லேட்டாக வாங்குவாங்க. இப்போ இவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஜாலியாக பேசுவாங்க, நல்ல ஒரு டீசெண்டான ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு யோகங்கள்லாம் உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் நல்ல தெய்வ வழிபாடு, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு தெய்வத்தை எடுத்தோன்னா இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்கள மாதிரி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. கும்பம் வாழ்க்கை எல்லோருக்கும் உதவி செய்வார், ஆனால் அவருக்கும் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுலேயும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறேன். எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறது, எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்கு போகணும், நான் ஏதாவது என்னுடைய கும்பராசிக்கு நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள். நெறிப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. நெறிப்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. தடாகம்னு, அந்த ஊர் பேர் தடாகம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து அந்த ஊருக்கு போய் நீங்கள் பரிகாரங்கள் பூஜைகள்லாம் அந்த கோவிலில் போய் பண்ணுங்கள். கும்பராசி ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க, பிறந்த கிழமையில் போங்க, வளர்பிறை நாளில் போங்க, நல்ல நாளாக பார்த்து உங்களுக்கான நாள், உங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கிட்டு போயிட்டு வாங்க. வருஷம் 365 நாளும் ஓடிட்டு தான் இருக்கும், வேலைக்கு போயிட்டு தான் இருக்கும், சம்பாரிச்சுட்டு தான் இருக்கும், செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன குறை இல்லை, எல்லாமே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கான வாழ்க்கையை ஒரு அரை நாளாவது உங்களுக்கான கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
அப்போ தான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் அடுத்தடுத்து சிறப்பாக இருக்கணும். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணுமா? ஏங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி இந்த 2026 நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், யாருமே சரி இவ்வளோ இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் நிறைய மாறிட்டாங்க. மக்கள் நிறைய விஷயங்களை நிறைய அனுபவித்து நிறைய விஷயங்கள் பார்த்து கேட்டு மக்கள் நிறையா மாறி இருக்காங்க. ஏதோ என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், நான் என் கண் இருக்கும்போதே என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஊரான் சொத்தை அடித்து நான் போட்டு நான்லாம் பண்ணலை, ஏதோ இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நான் தர்மமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நான் தர்மமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், நேர்மையான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். இந்த கும்பராசியில் நான் சொல்கிறேன், நீங்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து தர்மமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. சில பேர் எல்லாம் பாருங்கள், அதுக்கு இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே அதர்மமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனக்கு என் கௌரவம் தான் பெருசுன்னு கௌரவத்துக்காகவே சில விஷயங்கள்லாம் செய்கிறது, எப்படி அடுத்தவனுடைய சொத்தை இது பண்ணி பிடுங்கிறது, எப்படி அடுத்தவனை அடித்து கொள்வது, எப்படி என்னென்ன செய்கிறது, இந்த மாதிரிலாம் அதர்மமான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதனால் கும்பராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கையை ஒரு 1/2 நாள் போய் இந்த காணொலி உங்கள் கண்ணில் பட்டுதுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள், வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது 1960 முதல் 90 வரையிலான பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது, பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், வாழ்க்கையில் ஒரு அலசியாச்சு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது. இது நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் இது 95%, 98% கூட, இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு 100% வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நடந்த ஒரு விஷயங்கள். இதற்கு அப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி சுவாமி நீங்கள் அந்த வருஷத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த வருஷத்தில் நான் பிறந்தேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுபம்.